தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ மாவட்ட நிர்வாகமும் பல நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய வேரபோட்ஸ் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பணிகள் இப்போ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இந்த மாதிரியான சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அப்படிங்கும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து இந்த விவகாரங்கள்ல மீண்டும் ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியா இது மாறி இருக்குமா? அதை எப்படி பார்க்கணும்? நிச்சயமாக குறிப்பாக இந்த ஒரு சுற்றுலா, அதாவது மிகவும் குறிப்பிட்டது போல ஒரு திபேத் மற்றும் சைனாவுடனான ஒரு முக்கிய ஒரு வர்த்தக பாதை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த ரதுவா பகுதி என்பது அமைந்திருக்கிறது. மிக முக்கியமான அந்த செக் பார்டரும் அந்த செக் போஸ்டுமே கடுமையான ஒரு பாதுகாப்பிற்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் அங்கு செல்பவர்களுக்கான அந்த ஒரு வழிகளுக்கான அந்த ஒரு அனுமதி என்பதும் வழங்கப்படும். அந்த வகையில் தான் பெரும்பாலானவர்கள் அந்த ருத்வா காந்தி பகுதியில் இருக்கக்கூடிய செக் போஸ்டை கடந்து அங்கு எதற்காக செல்கிறார்கள், எவ்வளவு பேரை இந்த ஏஜென்சிகள் அழைத்து செல்கிறார்கள் என்பது ஒரு விரிவான விவரங்கள் மற்றும் அதற்கான அந்த பாஸ்கள் பெறப்பட்ட பிறகுதான் அந்த பகுதியிலிருந்து அவர்கள் கடந்து செல்ல முடியும் என்ற ஒரு நெறிமுறைகளையும் அவர்கள் நேபாள அரசாங்கம் மனது வகுத்திருக்கிறது. இன்று இந்த ஏற்பட்ட வெள்ளம் என்பது திடீரென யாருமே எதிர்பாராத வண்ணம் ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தின் காரணமாக அந்த செக் போஸ்டில் இருந்த சுற்றுலா பயணிகள், பாதுகாவலர்கள் மற்றும் அந்த பகுதியிலிருந்து சற்று தள்ளி புறப்பட்டு சென்றவர்களும் கடுமையான இந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ளதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட இந்த ஒரு பெரு வெள்ளம் என்பது திபேத்தினுடைய பகுதியிலிருந்து வந்ததாகவும் முதற்கட்டமாக அந்த ஏஜென்சிகள் என்பது பெரும்பாலான ஏஜென்சிகளுக்கு காத்மாண்டு உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் அவர்களுக்கான அந்த ஒரு அலுவலகங்கள் இருப்பதன் காரணமாக அந்த அலுவலகங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு எந்தெந்த ஏஜென்சிகள் மூலமாக எவ்வளவு பேர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விரிவான விவரங்களையும் முதற்கட்டமாக சேகரிக்கும் பணியை தான் நேபாள் ஆர்மி, குறிப்பாக ராணுவத்தினர் அவர்கள் மேற்கொண்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னவென்றால் அந்த பகுதியில் இருந்த அந்த செக் போஸ்ட் என்பது முழுமையாக நீரில் மூழ்கியதை அடுத்து அங்கு தொடர்பு கொள்வதற்கான ஒரு முயற்சிகள் என்பது முதற்கட்டமாக அது தோல்வி அடைந்த நிலையில் தான் அதன் பின்னர் ராணுவம் மற்றும் ராணுவ போலீஸ் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவர்கள் மூலமாக மீட்பு பணிகளுக்கு சென்றதில் முக்கியமாக ஒரு பார்க்கப்படுகிறது. ஏரியல் சர்வே எடுத்து அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் செக் போஸ்டுகள் இருந்து பாதுகாவலர்கள் மற்றும் ஏஜென்சிகளையும் அங்கு அந்த ருத்வா காந்தி பகுதிக்கு அனுப்பி அங்கிருக்கும் தற்போது மீட்பு பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் சுற்றுலா பயணிகளாக இருப்பதன் காரணமாக பல்வேறு நாடுகளையும் உட்படுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. தூதரகங்களுக்கு ஒரு தகவல்களையும் வழங்கப்பட்டு வருவதாக நேபாள் ராணுவம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த டூரிசம் ஏஜென்சிகளை என்பதை பொறுத்த அளவில் நேபாள் போர்டை அவர்களிடம் ஒரு ஒப்புதல் பெற்றது பிறகுதான் அந்த பகுதியில் அவர்களால் வாகனங்களை இயக்க முடியும். எவ்வளவு பேர் எவ்வளவு சுற்றுலா பயணிகள் தங்கள் மூலமாக செல்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாளுமே அவர்கள் அங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை என்பது பின்பற்றப்பட்டு வந்ததாகவும் அதன் அடிப்படையில் முதற்கட்டமான ஒரு பட்டியலை வெளியிடுவதாகவும் தற்பொழுது அந்த ஒரு 384 சுற்றுலா பயணிகள் கொண்ட அந்த பட்டியலை தற்பொழுது சுற்றுலா போர்டு என்பது நேபாளுடைய சுற்றுலா போர்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. அதில் தான் 105 இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த பகுதியில் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதில் சுமார் 57 பேருக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதும் முக்கியமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளை சார்ந்தவர்களும் அந்த பகுதிக்கு சென்றிருப்பது முக்கியமாக பார்க்க முதற்கட்ட தகவல்களை மட்டுமே தான் தற்பொழுது நேபாளுடைய டூரிசம் போர்டு மற்றும் அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக 17 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மேலும் கூடுதலான இன்னும் நூற்றுக்கணக்கானோர் அந்த வெள்ளங்கள் சிக்கி இருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முடிந்த வரையில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் வெள்ளம் என்பது அதிக அளவில் மிக முக்கியமாக அதனுடைய கீழ்ப்பகுதிகள் நாராயண்கட், சிந்த்வன் உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்பொழுது அந்த கரை புரண்டு ஒரு வெள்ளம் என்பது ஓடிவிடுவதாக பார்க்க முடிகிறது. நேரடியாக இந்தியாவினுடைய பீகார் மாநிலம் வழியாக கங்கையில் இணைந்து அதன் பிறகுதான் இந்த வெள்ளம் என்பது கடலுக்கு சேரும் என்பதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை கிராமங்கள் அந்த பகுதி மாவட்டங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை முதற்கட்டமாக பீகார் மாநில அரசாங்கமும் சரி மத்திய வெளியுறவு வழங்குவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, சுசித்ரா, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து